அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுறேன். ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1 வீக்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள பத்தி நம்ம பார்த்துட்டு, என்னென்ன லெவல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்க அப்படின்னா, ஞாபகமா நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் குடுக்குற அடுத்தடுத்த வீடியோ வந்து டெய்லி ரிவ்யூவா இருக்கட்டும், அல்லது வீக்லி ரிவ்யூவா இருக்கட்டும், அல்லது டெய்லி போஸ்ட் மார்க்கெட்ல நான் குடுக்குற அப்டேட் ஆகும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? சூப்பர். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நீங்க புது வியூவரா இருந்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் மாஸ்டர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து தெளிவாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா வீடியோலயும் இத நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவ ஒரு 12 வீடியோ இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கோர்ஸ் வெபினார்லே தனியா நம்ம AliceBlue ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இந்த மீட்டிங் ஒரு 12 மீட்டிங்க நீங்க பார்க்காதவங்க யாருனா இருந்தீங்கன்னா பார்த்துங்க. அப்பதான் தெளிவா புரியும். ஆப்ஷன் ட்ரேடர் யாருனா இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 8 வீடியோ நம்ம தனியா குடுத்துருக்கோம். இந்த ஒரு 20 வீடியோ மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா போதும். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் டிஃபரெண்ட்டா கண்டிப்பாக மாறப்படும் அப்படிங்கிறத நம்மளோட தரப்புல நம்மளால தெளிவா சொல்ல முடியும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடுவோம். மொத விஷயங்க, மார்க்கெட் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ வந்து ஒரு 2 வார காலமாக மார்க்கெட் வந்து பிரீமியம்ல இருக்கு. செல்லு மட்டும் தான்னு சொல்லிட்டு நானும் மைக் செட் வச்சு கூவி கூவி கத்திட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம்ல வந்து நல்லா வந்து ஃபால் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து எது வரைக்கும் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாரி தான். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஜோனுங்கிறது பையோட ஜோன் தான். மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கிறதுனால இந்த பிரீமியம்லேருந்து மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்க்கு வந்தே தீரணும். ஸோ டிஸ்கவுண்ட் வரணும் அப்படின்னா மார்க்கெட் 16,800லேருந்து 16,500 வரை மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும். ஸோ இந்த ஏரியா தான் நம்ம வந்து பையை ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஆனால் இதுல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஸோ இதுல நம்ம இப்போ கரண்ட்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ கரண்ட்ல வந்து ஒரு லெவலுக்கு நான் வந்து ஃபெப் எடுக்கிறேன். ஸோ இந்த லெவல்ல நீங்க வந்து எப்போ நீங்க செல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இந்த 0.5% அதாவது ஏறத்தாழ 16,900 ஆர் 17,000. இந்த 17,000 வந்த உடனே நீங்க மார்க்கெட்டை செல்ல வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அது வரை நீங்க செல் பண்ணிட்டு போலாமா, செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா செல் அடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க செல் ட்ரை பண்ணலாம். ஆனா 17,000 கீழே மார்க்கெட் டிஸ்கவுண்ட் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க செல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் நம்ம வழக்கம் போல பை சைடில் மாறிடும். அதனால அப் டு 17,000 வரைக்கும் நம்ம செல் சைடில் இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா 16,800 16,500 அப்படிங்கிறது இது வந்து பையோட ஜோன். இந்த ஜோன்ல போகும்போது தாராளமாக நம்ம இங்க வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வேற எந்த விஷயங்களையும் நீங்க பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டில பார்க்கும்போதும் பேங்க் நிஃப்டியும் கரண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து பிரீமியம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 34,000 வரை வரும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 34,000 வர வரைக்கும் நான் செல்லிங் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது வரை வந்து செல்லிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 0.5 அதாவது 35,472. ஸோ 35,500 நம்ம ரவுண்டா எடுத்துப்போம். 35,500 வர்ற வரைக்கும் நீங்க செல் பண்ணுங்க. அது வரை செல் பண்ணிட்டு மார்க்கெட்ல அதுக்கப்புறம் செல்லிங் பொசிஷனை கட் பண்ணிட்டு பையிங் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்படி தாங்க ஒரு ட்ரேடை வந்து எடுக்கணும். இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். இது தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே சமயத்தில் நிஃப்டியில் நம்ம பார்க்கும்போது 17,300 அப்படிங்கிறது ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் வந்து மார்க்கெட் போட்டுச்சு. சேம் அதே இடத்துல திரும்ப அகைன் மார்க்கெட் கொஞ்சமாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 17,300 அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு லெவல். ஆனாலும் இந்த லெவல் வந்து கண்டிப்பாக புட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை பார்த்து யாரும் ட்ரேட் எடுக்குவாங்கன்னா இன்ட்ராடே வென்ச்சர் தான் பண்ணலாம். ஆனால் பொசிஷனில் வந்து பையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பொசிஷன் பை வந்து போயிடுங்க. 17,000 பிலோ போயிடுங்க. 16,800 அண்ட் 16,500 வந்து பெஸ்ட்டான இடம். சென்ட்ரல் யாரும் கை வச்சு மாட்டிக்காதீங்க. ஸோ இதுதான் ட்ரேடோட பிளான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் வீக்ல நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்க மார்க்கெட்ல என்னங்க பெருசா நடந்துச்சுன்னு எடுத்து பார்க்கும்போது கரண்ட் வீக் நல்ல ஒரு ஃபால். அதுல எதெல்லாம் பெரிய ஃபால்ல சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பெரிய மூவர் HCL டெக் 3% காலி, இன்ஃபி 4% காலி. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஒரு 5% காலி, விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% காலி. அதுக்கப்புறம் இன்டெல்கோ, அப்புறம் HDFC. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 12 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் இருக்கு? HDFC வந்துருச்சு. ஸோ HDFC பேங்க் வந்துச்சு 2, விப்ரோ வந்துருச்சு 3, இன்ஃபி வந்துச்சு 4, HCL டெக் வந்துருச்சு 5. 5 மேஜர் ஸ்டாக் இங்க வந்து தலைகீழா குச்சி நிக்குது. அப்படி இருக்கும்போது எங்கங்க வந்து பாசிட்டிவ்ல வரும்? அதே மாதிரி இங்க ரிலையன்ஸும் சேர்ந்துச்சு. வாராத ஒரு ஸ்டாக். ஸோ யாரதாலும் வந்து நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன்ல பாதி ஸ்டாக்கு மேல பியரிஷ்ல பெரிய பர்சன்டேஜ்ல இருக்குது அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது. அதே சமயத்துல எல்லா ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்லு நோக்கி தான் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்கு. அதனால ஸோ கரண்ட் மார்க்கெட்டும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது செல்லு தான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட SGX நிஃப்டி எங்கங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா தலைகீழா வந்து நின்னுக்குது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 17,300, நம்மளோட
நம்மளோட எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆல்ரெடி பிரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எடுத்து பார்ப்போம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தலைகீழாக தான் குதிப்புன்னு சொல்லிட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி தலைகீழாக இறங்கி வந்துட்டே இருக்கு. ஸோ இதுவும் நல்லா வந்து டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் வரணும். ஸோ இதுவும் ஸ்டில் இன் செல் சைடு. ஸோ கண்டினியூ வந்து பியரிஷ் தாங்க. ஸோ புல்லிஷ் கிடையவே கிடையாது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஃபால் ஆகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் US30 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டினியூ வந்து ஃபாலிங்ல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் நிக்காம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிளியரா தெரியுதுன்னா குளோபல் மார்க்கெட் வந்து ஸ்டில் நெகட்டிவ் சைடில் தான் இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து கடைசி ஒரு 2 டேஸை கொடுத்துருக்கு. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ் ஆயில் வந்து பை சைடில் இருக்கிறதுனால ஸோ பையிங் பொசிஷன் எடுக்கிறவங்க இன்ட்ராடேல பை பண்ணுங்க. பெரிய லெவலெல்லாம் எடுக்க வேணாம். மார்க்கெட் ஏன்னா கரண்ட்ல வந்து ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ அதனால இன்ட்ராடே பண்றவங்க யூஎஸ் ஆயில்ல பை வச்சு தான் ட்ரை பண்ணுங்க. செல் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு யூஎஸ் ஆயில் வந்து செல் சைடில் டர்ன் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரீமியம்ல இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இன்ட்ராடே பை பண்ணுங்க. பொசிஷனெல்லாம் செல் ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலோட நிலைமை. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம கிளியரா என்ன வியூ தெரியுது அப்படின்னா ஸோ குளோபல் மார்க்கெட்டிங் நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இப்போ வர ப்ரீமியம் தான் இருக்கு. அதனால பையிங் எல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா ஒரு வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, நெக்ஸ்ட் வீக் என்ன ஸ்டாக் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டக்கு 0.01% மூவ்மெண்ட் இல்லை ஸ்டாக்குங்க. ஸோ அப்கமிங் வீக்ல நல்ல மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இதுவும் 0.09 இதுவும் மூவ்மெண்ட்டும் இல்லாத ஸ்டாக். இந்த 2 ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க. அப்கமிங் 1 வீக்கு பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணுங்க. இது நல்லாவே வேலை செய்யும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல எல்லாமே கால் சைடில் பெரிய லெவலில் ஷார்ட் போயிருக்காங்க. இந்த 18,500ங்கிறது வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கரண்ட் வீட்ல போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல செல்லிங் பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கால் சைடில் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து தெளிவா பியரி சைட்ல தான் இருக்குங்கிறது இந்த மார்க்கெட் வந்து அகைன் நமக்கு இன்டிமேட் பண்ணுது. அதே சமயத்துல ஓவரால் பெரிய நியூஸ் என்னங்க இருக்குது 1 வீக்குக்கு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல நீங்க போய் எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஓரளவு கிளியரா இருக்கும். நெஸ்ட்லே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎல்ல ஒரு சின்ன ஒரு நியூஸ் இருக்கு. அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் 21st இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் தான். ஒன்று எஸ்எல், ஒன்று நெஸ்லே. இது 2 வந்து பார்த்தீங்கன்னா 21st. ஸோ இதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த 21st மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் பயன்படுத்தி கொள்ளவும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்துங்க. ஸோ ஓவராலும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி இன் செல் சைட், நிஃப்டி இன் செல் சைட். ஸோ யாரும் பெரிய லெவலில் பை சைட்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவில் பையோ பண்ணியெல்லாம் யாரும் மாட்டிக்காதீங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தால் நீங்கள் செல் பண்ணலாம். பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் யாரும் வந்து பை பண்ணாதீங்க. நம்மளோட பையோட என்ட்ரி அந்த பாடாளத்தில் இருக்கு. அதனால அது வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற எதுவும் கிடையாதுங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்பைரி வெட்னஸ்டே வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 7 வாரமா நம்ம கேலண்டர் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வெட்னஸ்டே உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 இருந்து 4,000 வரையும் பர் லாட் வந்து லாஸ்ட் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஒரே சைடுல மார்க்கெட் இறங்கிச்சு. பேங்க் நிஃப்டியா இருக்கணும் அல்லது நிஃப்டியா இருக்கட்டும். ஒரு 7 வாரத்துல ஒரு 6 வாரம் ப்ராஃபிட், ஒரு வாரம் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை கண்டினியூவா ட்ரை பண்ணுங்க. ப்ராப்பர் எஜோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுவும் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் ட்ரேடோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரி சைடு இருங்க. புல்லிஷ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. பாசிபிலிட்டிஸ் கிடைச்சா கூட புல்லிஷ் அவாய்ட் பண்றது தான் நல்லது. இன்ட்ராடேவில் கூட பை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட லெவல் எல்லாம் கிடைக்கட்டும். பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் அல்லது நிஃப்டியா இருக்கட்டும், அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. வேற எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேஜர் ஸ்டாக் எடுத்துப்போம். ஸோ மேஜர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பியரி சைடில் தான் இருக்கு. ஸோ இதுவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 700 வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ 700 வந்தா நம்ம பை பண்ணிக்கலாம். கோட்டக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே பை தான். எதுவுமே நான் செல்லோட வியூ தரவே மாட்டேன். ஏன்னா சின்ன சின்ன ரீட்டைலர் கூட வந்து பை பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அதனால வந்து ஈக்விட்டியில் மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ பொசிஷனில் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஈக்விட்டியில் மட்டும் தான் சொல்றேன். பை மட்டும் தான் சொல்றேன். செல் வந்து நான் சொல்லலை. இது பொசிஷனல் வியூ மட்டும் தான். இன்ட்ராடே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து கோட்டக் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ஒரு நல்ல பை லெவல். 1700 வந்தால் பை ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வந்து 500 தான் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுவே வந்து 450 அல்லது 420 கிடைச்ச நல்ல பெஸ்டான பை லெவல். வேற எங்கேயும் பை எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த 1000ங்கிறத வந்து 11ஆம் தேதி ஆல்ரெடி ப்ரீச் பண்ணிச்சு. தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க அடுத்து பை பண்ணணும் அப்படின்னா 950ல மாடரேட்டா நான் பை ட்ரை பண்ணணும். 950 ட்ரை பண்ணுங்க. ஆனால் பெஸ்ட் பை வந்து 800ல இருந்து 820 வரை தான் இருக்கு. ஸோ இது சென்டர்ல வந்து மார்க்கெட் எல்லாம் அவ்வளோ வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாது. ஸோ லாங் டேர்ம் பண்றவங்க 800 820 வெயிட் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் டைம் பண்றவங்க 950ல நீங்க பையிங் வந்து ட்ரை பண்ணுங்க.
ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆக்சிஸ் பேங்க் தெளிவாக ப்ரீவியஸோட செல்லோட ஜோனை பஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இது 750 வரை வரும். 750 வந்தால் நீங்கள் பையிங் ட்ரை பண்ணலாம். 650 வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி, வேற எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க. அது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பெரிய வந்து ஹை கொடுத்தாலும் மார்க்கெட்டில் அகைன் டவுன் வச்சு இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ரிவர்சல் வந்ததுன்னா ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நல்ல ரிவர்சல் வந்து ஒரு 15 மினிட் ஸ்விங் ஏதாவது ஒரு ஸ்விங்காவது உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்ததுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ கரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 1300 பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஸோ 1300 வராமல் சென்டரில் உங்களுக்கு எங்கே ரிவர்சல் கொடுத்தாலும் நீங்கள் பையிங் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1400லேருந்து 1450 வரையும் நல்ல ஒரு பையோட என்ட்ரி காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரிவர்சல் கிடைச்சா நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். அடுத்து டிசிஎஸ். ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல் ஸோ ட்ரேடிங் மொக்கர் பண்ணி தான் வருது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் 3550 வந்தால் நீங்கள் பையிங் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பொசிஷன் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா 3850 ரிலீஸ் பண்ணிக்கோங்க. 3550 நல்ல ஒரு பையோட என்ட்ரி. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நல்ல ஒரு பியரிஷில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஸோ கரண்ட்டில் வந்து நீங்கள் எங்கே பையிங்க ட்ரை பண்ணலாம்னா 2500 2250. ஸோ இதை தாண்டி எங்கேயும் நீங்கள் பையிங் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு. அப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பாதி நேரம் பாய் போட்டு தூங்குற ஒரே ஒரு ஸ்டாக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர். இது பெருசாக அவ்வளோ ஒன்றும் மொமெண்டம் எல்லாம் ஆகிறதில்ல. ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து 2200 டார்கெட் கொடுத்து இந்த நியர்பை வந்துச்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது படி 2200 போயிட்டு அங்கே ரிவர்சல் ஆகுது. திரும்ப 2000 வந்தால் நீங்கள் அகைன் பையை ட்ரை பண்ணலாம். ஸோ 2000 வராமல் இந்த ஸ்டாக்ல பை ட்ரை பண்ணுறது வேஸ்ட். அதுக்கடுத்து ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஹை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப லோ சைடில் தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் 2200லேருந்து 2300 நல்ல ஒரு பையோட என்ட்ரி. 2200லேருந்து 2300 உங்களுக்கு டேர்ன் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். 15 மினிட் கன்ஃபர்மேஷனில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையோட என்ட்ரி வந்து கீழே தான் கொடுத்துருந்தோம். ஸோ 555 நான் சொல்லியிருந்தேன். 555 வந்து மார்க்கெட் லாஸ்ட் வீக் பஞ்ச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டோட பையோட லெவல் ஆவரேஜோட லெவல் எதுன்னு கேட்டிங்கன்னா 525லேருந்து 532 வரையும் தான். சென்ட்ரல் ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பையிங்க ட்ரை பண்ணுங்க. 555 அகைன் மார்க்கெட் உங்களுக்கு பஞ்ச் கொடுத்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 25% to 30% கேபிட்டல் அகைன் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பையோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 525லேருந்து 532 வரைக்கும் தான். ஸோ சென்ட்ரல் யாரும் பையிங் ட்ரை பண்ணாதீங்க. இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாலோ ஆகுதுங்க. ஸோ இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்மளோட பையோட லெவலை பொறுத்த வரைக்கும் 1660 தான். 1660 கீழே மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் அகைன் புஷ் பேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ஆனால் செல்லிங்ல இருக்கீங்க ஃபியூச்சர்ல அல்லது ஆப்ஷன்ல அப்படின்னா 1660 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பையோட டார்கெட் தான் இந்த செல்லோட டார்கெட் கொடுத்துருந்தோம். ஷார்ப்பாக அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. அகைன் பை வந்து 1660 நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ சென்ட்ரல் எங்கேயும் பையிங் ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 ஸ்டாக்கோட ஒரு ஓவர் வியூ நம்ம பார்த்துட்டோம். வேற எந்த ஸ்டாக்கையும் போய் மாட்டி எடுத்துட்டு ஆவரேஜ் பண்ண முடியாம லெவலை கண்டுபிடிக்க முடியாம யாரும் வந்து மாட்டி தவிக்க வேண்டாம். ஸோ கிளியரா பண்ணோம் அப்படின்னா 12 ஸ்டாக்கு 2 ஸ்கிரிப்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இது ரெண்டு இந்த 14 ஸ்கிரிப்டை தவிர வேற எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இந்த வாரம் ஒரு பெட்டர் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அமையட்டும் நான் விரும்புகிறேன். அதே சமயத்தில் ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்ட் ப்ராப்பராக வந்து ஹெட்ஜிங் கால்குலேஷன் இது எல்லாமே சேர்த்து பண்ணால் மட்டுமே ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் எட்ஜிங் இல்லாத ட்ரேட் அல்லது எட்ஜிங் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்காது. அதே சமயத்தில் ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே. இந்த ரெண்டு விஷயங்களையும் கம்பேர் பண்ணி ட்ரேட் எடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நல்ல வாரமாக அமையட்டும். நான் உங்களை மண்டேவோட ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.